கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னா ஊட்டிக்கு தான் போகிறோம். டீ வந்து சூப்பராக இருக்கு. பா, இந்த மாதிரி ஒரு மிஸ்டை வந்து லைஃப்ல வந்து பார்த்ததே கிடையாது. ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஸ்ரீஜித். ஸோ அடுத்த சீரீஸுக்கு நம்ம வந்து கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னா ஊட்டிக்கு தான் போகிறோம். ஊட்டிக்கு இந்த கிளைமேட்டில் வந்து பயங்கரமாக, ஆல்ரெடி கோயம்புத்தூரே சில்லுன்னு இருக்குது. ஸோ ஊட்டி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இனி ஊட்டிக்கு போயிட்டு பஸ் ஏறிட்டு உங்ககிட்ட பேசலாம். யார் யார் வரான்ட்டு சொல்கிறேன். உங்களுக்கே தெரியும், அவளுக்கு தான் வருவானுன்ட்டு. ஸோ எனிவே போகலாம் வாங்க. அப்பல எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஊட்டி சீரீஸ். ஸோ விஷயத்தோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் போகிறோம். எதுவுமே கேட்காதப்பா, எப்படி இருக்கும்? சொல்கிறேன், ஆன் பண்ணி ஆன்லாம் பண்ணியிருக்கேன். ஒரே வழியாக பஸ் ஏறிட்டோம். அங்கே இறங்கிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக பேசலான் இருக்கோம். நான் இறங்கிட்டு பேசுகிறோம். ஓகே, ரைட். ரிஷவ் திரும்புங்க. வந்துட்டு நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். நம்ம பையனை இனி ஊட்டியை நோக்கி நீலகிரிஸ். அப்படியா? சரி வாங்க. பையனுக்கு வந்து ஊட்டியோட ஆரம்ப கட்டத்தில் செப்பல் பிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் பிச்சு விட்டதுக்கு மட்டும் தான். அப்போ சக்ஸஸ் தான். காவெல்லாம் வாங்குவோம். ஓகே கைஸ், நாங்கள் வந்துட்டு உக்கடத்துலேருந்து கஷ்டப்பட்டு ஒரு வழியாக 1.5 மணி நேரத்தில் புது பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். செம்ம குளிரிங்க. ஊட்டியே வரல, குளிர்னு. டேய், குளிருனா கோயம்புத்தூர்லேயே இவ்வளோ சில்லுங்கும் போது என்னோட உடம்பு வந்து ஊட்டியில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்காங்க. நட்டிங்க எப்படி உறைஞ்சிருவேன். டீ இருக்கு, டீ குடிச்சு போல வாங்க. சொல்லுங்க ரிஷோத், இப்போ நம்ம வந்து எதுக்காக ஊட்டி போகிறோம்? எதுக்காக ஊட்டி போகிறோம்னா, நல்ல காரியத்துக்காக ஷூட் பண்ணுறதுக்காக போகிறோம். திருமணம் எங்கள் அண்ணனுக்கு. ஓகே, அதே மச்சான் இதுக்கு கல்யாணம். அதனால அதுக்கு ஷூட்டுக்கு வந்துட்டு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அதான். ஸோ நம்ம வந்து அந்த கல்யாணத்துக்கு வந்து ஈவெண்ட் பண்ணி தரோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட பெஸ்ட்டு. அருமையாக மிஸ்டில் மலையிலேயே ஒரு சின்னதாச்சு ஒரு கல்யாணம். அழகாக நீ தான் ஷூட் பண்ணி கொடுக்கணும். ஓகே, சரி, ஓகே, பண்ணிடுவோங்களா? பண்ணிக்கலாம். டேக் ஆக்ஷன்லாம் இல்லை, கரெக்டாக எடுத்தாகணும். கரெக்டாக தாலி கட்டும் போது ரீடேக் போய்க்கலாம். அதெல்லாம் போக முடியாது. அதெல்லாம் கரெக்டாக எடுத்து கொடுக்க முடியாது. காசெல்லாம் நீ போய் அவர்கிட்ட பேசிக்க. இனி ஏதாச்சும் ஈவெண்ட் இருந்தா சொல்லுங்க, பண்ணி இனிமே புதுசாக இந்த வேலைகளை ஆரம்பிக்க போகிறோம். ஆமாம், இது ஒரு எங்களுக்கு பிஸ்னஸ். அது வளகாப்பு, சடங்கு, சடங்கு, எந்த காரியங்களாக இருந்தாலும் நம்ம பேர் என்ன வைக்கல, டேஷ் பண்ணி கொடுப்போம். ஆக்சுவலாக இந்த பஸ்ஸில் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரேன். கூட்டமே கிடையாது. பெருசாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பஸ்ஸும் கிடையாது. பஸ்ஸும் கிடையாதா? என்னன்னு தெரியல, பஸ்ஸே. ஓகே. நீ ஊட்டி வண்டி ஏறி எத்தனை நேரம்? நம்ம அப்போ 1.5 மணி நேரமா? 1.5 மணி நேரத்தில் மேட்டுப்பாளையம் தான் போக முடியும். இன்னொரு 1 மணி நேரம் சேர்த்து. ஓ, மேட்டுப்பாளையம் போயிட்டு அதுக்கப்புறமா ஹில்ஸ் ஏறலாம். ஓ, நீ மொத்தம் எவ்வளோ பஸ் ஏறணும்? இப்போ நம்ம நேரம் உள்ள போயிருக்கோம். ஓ, சரி. ஓகே. கைஸ், நம்ம வந்துட்டு பஸ் ஏறிட்டு பேலன்ஸ் பார்ப்போம். ஹில் ஸ்டேஷனுங்கிற மாதிரி ஹில்ஸ் ஏறமோ நிறைய மவுண்டேஜஸ் அழகழகாக காட்டுறேன், பார்த்து ரசிங்க. வழியாக பஸ் ஏறிட்டோம். இங்கே வந்து 1.5 மணி நேரம் கழிச்சு பஸ் வந்திருக்கு. மாப்பிள்ள சொல்லு, இந்த பஸ் ஏறின அந்த பஸ் ஏறின எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேயே இருந்துட்டு இந்த ஓட்டி வந்து சீட்டு பிடிப்பாங்கல்ல, 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் உனக்கு வந்துட்டே இருக்கும். நீ நினச்சா ஒன்று விட்டு இன்னும் ஏறலாம். ஆனால் இப்போ இந்த பஸ் வந்து 2வது பஸ் தான் நாங்கள் ஏறணும். ஃபர்ஸ்ட் பஸ்ஸில் அடிச்சு பிரிக்கிறாங்க. ஜாம்பியை மேய்ஞ்ச மாதிரி ஒரு பஸ். மிருதல்ல வந்து இந்த ஆம்புலன்ஸ் வந்து சுற்றி நிற்கும். எனக்கு என்ன டவுட்னா, இது வீக் டேஸ், இப்போ பண்டிகை டைமும் கிடையாது. எதுக்கு ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு தான் நாங்கள் கிளம்புறோம். ஆனால் நல்லா இருக்கு போல நம்ம ஒட்டிச்சுட்டு ஏறாங்க, ஜாம்பி மாதிரி ஏறாங்க. ஸோ அதுலேயும் நாங்கள் வந்து ஏறி பேக் சீட்டை வந்து பிடிச்சிட்டோம். ஸோ நம்ம இனி போயிட்டு ஹில் ஸ்டேஷன் தான் இப்போ ஏற போகுது வண்டி. உள்ள போயிட்டோம்னா அவ்வளோதான், அழகான காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்க போறீங்க. டிஜே பார்ப்போம். ஹாய் கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் ஆகி இப்போ தான் ஹில்ஸ் ஏறி 10 நிமிஷம் ஆன மாதிரி இருக்குது. எங்கடா வெளியே வந்துட்டாங்கன்னு கூடாது. இது வந்துட்டு ஒரு ஸ்டாப்பிங். இங்கே தான் பர்லியார்.
நீங்க நிறுத்தி இங்கே வந்து அந்த கூலிங்கை ஃபீல் பண்ண முடியுது. எனக்கு வேர்க்குது ஏன்டா. ஊட்டிக்கார குசு போயுது. இங்க வந்துட்டு எல்லாம் நிறுத்தி சிறுநீர் கழிக்கிறது, தேநீர் அருந்துறது எல்லாம் பண்ணிக்கலாம். மாப்பிள்ளையே வா, பெண்டு வளைஞ்சு வளைஞ்சு ஏறினது எப்படி இருங்க? அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க ரோட்டை பாருங்க எப்படி கட்டி வச்சிருக்கானுங்கன்னு. இனி இதெல்லாம் போகணும். சூப்பரா இருக்கா? எப்படி உயிர் வாங்கி பாருங்க சாமி. இப்பவே ஏதோ ஒரு ஃப்ரீசருக்குள்ள நடந்து போயிட்டு இருக்க மாதிரி இருக்கடா. ஒரு கூலிங்கான டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா மாதிரிதான் இருக்குது. அப்படியே ஹீரோயின் அப்பா அன்னைக்கு அந்த பனி டைம்ல 0 டிகிரி செல்சியஸ். அப்ப அதெல்லாம் நினைச்சு பாரு. இல்ல பாய்ஸ் ஆன் ஊட்டி, கேர்ள்ஸ் ஆன் ஊட்டி பார்க்க போறீங்க. கேர்ள்ஸ் தான் அப்படி இல்லை, பாய்ஸ் ஆன் ஊட்டினா ஒரு தம் போட்டாதான் சரியா இருக்கும். அப்புறம் எங்க ஆறுன்னு பாரு, ஒரு தாவுவோம், தாவி 2 பேரும் சாவும். குளிருக்கு இதமா கொஞ்சம் புகை போட்டாதான் சரி விட்டு வரும். அந்த மாதிரிதான். ஓகே, நாங்க வந்து ஒரு கத்துறத பாட்டு. இந்த ஊட்டி மலையில வந்து பாத்தீங்கன்னா 14 பெண்டுகள் இருக்கு. அதுல நாங்க 3வது பெண்ட்ல நாங்க வந்துட்டோம். இனி அந்த ரூட் மேப் வந்து தங்கப்படி காமிச்சிருப்பாப்ல. பயங்கரமான பெண்டு. பெண்டு வரும்போது பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கிட்னி வந்து பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கு. டீ வந்து சூப்பரா இருக்கு. நல்லாதான் இருக்கு. நான் ஏதாவது புதுசா சொல்லுவேன்டா. இன்ஃப்ளூயன்சர்னாலே கைஸ், ஊட்டியோட சமோசா வந்து ஷேப் வந்து நம்ம ஊர் சமோசா மாதிரி இல்லை. இருந்தாலும் அங்கே மைதா போடுவாங்க. இங்கே கோதுமையில் வந்து சமோசா நார்மலாக வீட்டில் செய்கிற மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா வச்சு பயங்கரமாக இருக்குது இந்த சமோசா. ஓகே, 15 ரூபாய்க்கு பரவாயில்ல, நல்லா இருக்கு. கைஸ், ஃபைனலி வந்து ஊட்டியை பார்த்தாச்சு. காட்டேரியில் வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம். 14வது பெண்டு. ஸோ வர வழியில் நிறைய பியூட்டிஃபுல்லான பிளேஸு ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன். மலையிலேருந்து அந்த ஈரப்பதத்தில் வந்து குட்டி குட்டி இடையில இருந்தெல்லாம் தண்ணி வரதெல்லாம் பார்த்தேன். உண்மையிலே அமேசிங். புலிக்குட்டி இல்லடா, குட்டி குட்டி சந்தில் வந்து இது பார்த்தேன். எல்லாருமே குள்ளா போட்டு ஊட்டிக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆகிட்டோம். 5th ஸ்டாண்டர்ட்ல வந்தது, 5வது படிக்கும்போது. நான் வந்து இப்போ காலேஜ் படிக்கும்போது வந்திருக்கேன் நான். அது ஸோ இதுதான் உங்கள் ஊர் வெயிலா ரிஷோத்? இன்னைக்கெல்லாம் நல்ல வெயிலா இருக்கு. பரவாயில்ல, நீங்க வந்த நேரம் என்னன்னு. ஸோ பாருங்க, கேமரால உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு கிரீன் அண்ட் ப்ளூல வந்து அமேசிங்கான ஒரு வியூல வந்து இருக்கும். காட்டேரிய ஒருத்தன் இவ்வளவு சொல்லி நான் இன்னைக்கு தான்டா பாக்குறேன். இல்ல, எனக்கு எல்லாமே நல்லா தானே. உனக்கு இந்த ஊருக்கு இருந்தா உனக்கு இல்லடா சார், இல்லடா அததான் சொல்றேன். தூரத்துல அந்த பனிலாம் தெரியுதா, மஜாவா இருக்கு. ஸோ இதெல்லாம் படத்துலயும் ரீல்ஸ்லயும் நான் பார்த்தது. அடுத்த பஸ் வருதுன்னு நினைக்கிறேன். டேய், பஸ் வந்துருச்சா? ரைட் ரைட் ரைட். My friend trip starting again. காய்ஸ், ஊட்டி வந்தாச்சு. மாப்பிள்ளை, இது என்ன இடம்டா? இது என்ன இடம்? மேலூர் ரொசாட்டி. மேலூர் ரொசாட்டி அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு இடத்துக்குள்ள நம்ம நடந்துகிட்டு இருக்கோம். சின்ன வயசுல இங்க தான்டா முடி வெட்டுவேன். ஏஸ்தட்டிக்கா இருக்கும்டா அந்த கடை. அந்த தாத்தா எல்லாம் இப்ப கோயம்புத்தூருக்கு மைக்ரேட் ஆகி. காய்ஸ், இந்த இடத்துல தான் ரிஷோத் வந்து ஹேர் கட் பண்ற ஒரு இடம். இங்கதான் அங்க பாரு, உள்ள சேர் எல்லாம் இருக்கும், பவுடர் எல்லாம் காது ஃபுல்லா அடிச்சு. பட் இப்போ வந்து இது ரொம்ப மிஸ்டீரியஸான ஒரு இடமா இருக்கு. அந்த மாடோட அந்த மணி சவுண்ட் இருக்கு பாத்தியா, அது கேட்கும் போதே அப்படியே இங்க டீ குடிச்சு ஒரு பஜ்ஜி சாப்பிட்டு அப்படியே ஜம்முனுக்கு வந்துடலாம். அன்னைக்கு திண்டுக்கல் போகும்போது ஒரு விஷயம் சொன்னோம் பாத்தீங்களா, எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப விறுவிறுப்பா மேரத்தான்ல ஓடிட்டு இருக்காங்க, இங்க ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா இருக்குன்ட்டு. அந்த மாதிரி வந்து இங்க இருக்கு. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு.
அப்படியே 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 மாறாத பர்ஃபெக்ட்டா பர்ஃபெக்ட்டா ஓடி ஸ்டில்ல பாருங்க இங்க பாருங்க சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் மாதிரி. பார்த்தீங்கன்னா என்னவே பேகு தூக்கி விட்டானுங்க, கேமரா பேகு. ஸோ நாங்கள் வந்து இந்த ரிஷோத்தோட அண்ணனோட கல்யாணத்துக்கு வந்து ஒரு ஷூட்டுக்காக நாங்கள் வந்தோம். ஸோ ஆல்ரெடி ஊட்டிக்கு வரணும்னு ரொம்ப நாள் நினச்சிட்ருக்கோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ டக்குன்னு வந்துட்டோம். கைஸ் இந்த ரோடு பார்த்தீங்களா செங்குத்தாக இருக்குது. வண்டி 2 வீலர் ஏறுறதுக்கே முக்குன்னு முக்கும்னு நினைக்கிறேன். நடக்கிறதே கிராவிட்டியை ஏமாற்றி நடந்துக்கிட்டு இருக்கோம். இப்படி நடந்துக்கிட்டு இருக்கோம். கிராவிட்டியை ஏமாற்றி நடந்துக்கிட்டு இருக்கோம். முன்ன பின்ன நேராக நடந்துட்டோம் அப்படின்னா தலை வந்து அங்கே பார்க் ஆகிடும். அப்படியே கவர வேண்டி தப்பி தவிர வந்தோம். மண்டை வந்து தரையில் பார்க் ஆகிறதுக்கு ஒரு நொடி போதும். ஒரு நொடி இந்த நில வேண்டி தான் இருக்கு. அடுத்து ஸோ இதான் ரிஷோத்தோட டாடி. ஒரு விளம்பரம். வாங்க போவோம். இப்போ ரிஷோத் வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கேயோ சுற்றி காட்ட கூட்டு போறேன்ட்டு கூட்டு போறோம். நம்ம அப்படியே வீட்டு பக்கத்துல சரௌண்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்றத ஒரிஜினல் சப்ஸ்கிரைபர். ஆமா டேய் அப்படி வச்சு நான் தெரியுமா? தெரியும்டா அப்படியே காட்டு. மக்களே எங்க ஊர் ஆட்சி சரியில்லாம இங்க பாருங்க ரோடு எப்படி இருக்குன்னு. இதை பாக்குறவங்க முடிஞ்ச அளவுக்கு பகிரவும். இங்க பாருங்க ரோடு போட முடியாம நாங்களே சிமெண்ட் மூட்டை வச்சு வச்சிருக்கோம். இதை சரி பண்ண ஒருத்தனும் இல்லை. இதை எல்லாரும் பார்க்கணும். முக்கியமான தலைமை அதிகாரிகள் எல்லாருக்கும் இந்த வீடியோ போகணும். கண்டிப்பா ரோடு போடணும். இதான் வந்து ரிஷோத்தோட தம்பி. பேனோட தம்பி நம்மளோட ஒரிஜினல் சப்ஸ்கிரைபர்னு சொல்றாப்புல. ஓஜி சப்ஸ்கிரைபர். என்ன பண்ணுவீங்க? வீடியோ போட்டுனே பாத்துருவீங்களா? உடனே பாத்துருவாங்க. கரெக்டா இருக்கீங்களா? அதாவது தங்கப்பாண்டி கொஞ்சம் கொஞ்சமா பேஷண்டா மாறிக்கிற ஒரு தருணம் இது. ஏன்னா நிறைய பேர் இவனை ரொம்ப ஆதரிக்கிறாங்க. என்ன கூட யாரும் கேட்கறது இல்லை. தங்கப்பாட்டிக்கு சொட்டர் எடுத்து கொடு, தங்கப்பாட்டிக்கு தண்ணி கொடு, தங்கப்பாட்டிக்கு அது கொடு, இதை கொடு அப்படின்னு இருக்காங்க. தங்கப்பாண்டி இது நீங்க என்ன நினைக்கிறீங்க? தங்கப்பாண்டி வந்து ஊட்டியில நிறைய ஃபேமஸ் ஆயிட்டாப்ல. 3Jனால நிறைய ஃபேமஸ், நிறைய ஆதரவுகள் உனக்கு இருக்கு. என்ன நினைக்கிறீங்க நீங்க? என்ன சொல்றதுன்னா தியேட்டர்ல விட பயங்கர குளிர்து எனக்கு பயங்கரமா. ஆல்ரெடி ஒரு ஃபுட்டேஜ் பார்த்துருக்கீங்க, அது தங்கப்பாண்டிக்கு தெரியாது. ஸோ அதனால நான் எதுவும் சொல்ல விரும்பல. இப்படி இப்படின்னு பண்றதே எடுத்திருப்பீங்க சார். இதுதான் டேரக்டரோட பாயிண்ட். ஃப்ளாஷ்பேக்கில் ஸ்டோரியை வந்து டக்குன்னு கேட்ச் பண்ணிடுவாரு. அதெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட்ல. வேற என்ன பண்ணேன்? நான் சொன்னேன்ல அந்த ஆறு எப்படி உருவாகுதுன்னு. இந்த மாதிரி சின்ன ஸ்ட்ரீம்ல இருந்து தான் நீ அங்க கீழே பார்க்கக்கூடிய வாங்க ஜியோகிராஃபி சோஷியல் எல்லாமே வந்து இந்த மாதிரி சின்ன ஒரு ஸ்ட்ரீம்ஸ் வாட்டர் ஸ்ட்ரீமா உருவாகிறது தான். சிறிது சிறிதா சேர்ந்து பெருசா நீ அங்க நம்ம பார்த்த அருவிகள் வந்துட்டு பெருசா. அந்த கேப்ல இருந்து வருது. இந்த மாதிரி தான் ஊத்தா உருவி வரும். நான் சொல்லல 2 பெரிய மலைகள் இருக்கா, இந்த பள்ளத்தாக்குல தான் நீர்லாம் சேர்ந்து இந்த மாதிரி வரும். அது ஒன்னா சேர்ந்து பெரிய அருவியா நிற்கும். கைஸ் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியணும்னா, நம்ம வீட்டுல போர் போடுறாங்கல்ல, அந்த போர் போடுற இடத்துல வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு மலைகளுக்கிடையும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன தண்ணி ஊத்து இருக்கும். ஸோ அது நீ பார்த்துருப்பீங்க சில பேர். அதில் வந்து போர் குத்தும் போது அதில் தண்ணி பீச்சிட்டு அடிக்கும். ஸோ அந்த மாதிரி இங்கே நேச்சுரலாகவே இவங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம வந்து போர் போட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் தண்ணியெல்லாம். பட் நேச்சுரலாகவே வந்து இங்கே வருது. ஸோ நல்லா இருக்கு. இப்போ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம தமிழ் சினிமாலே நிறைய படங்கள் வந்திருக்கும். ட்ரிப்பு, சச்சின், இந்த மாதிரி படங்கள் இந்த மாதிரி ரோடுங்களை பார்த்துருப்பீங்க. நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ அதனால டக்குனு ஈஸியாக பீடி பிடிக்கும். கைஸ் இப்போ காயில காட்டு முயல் பேன்ற போது இது அதுலயே இருக்கும். ஐயோ புகை வருதுடா, ஈஸியா வீடி பிடிக்கும். போ. ஏன்னா நம்ம ஊர்ல டக்குன்னு வின்டர் சீசன் வரும்போது சின்ன மிஸ்ட் வந்தாலே நமக்கு எல்லாம் உடம்பு சரியாம போயிடும். கிளினிக் ஃபுல்லா கூட்டமா இருக்கும். மெடிசன்ஸ் வாங்க நம்ம லைன்ல நின்று இருப்போம். பட் இங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த இம்யூனிட்டி பவர் வந்து பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை ரிஷோத் சொல்லிட்டு இருந்தான், எனக்குலாம் இங்கெல்லாம் வந்தால் அந்த சளி காய்ச்சல் அந்த அளவுக்கு பிடிக்காதுடா அப்படின்ட்டு. பா செம்மையாக இருக்குது பாருங்களேன். ஐயோ இதில் வேறு இங்கே கரடி வேறு வரும்னு சொல்லிட்டு பயமுறுத்திட்டு இருக்கானுங்க. ஐயோ பனியில் என்னன்னு தெரியல, எனக்கு உடம்புல இருக்கிற ஹீட்னால கண்ணுன்னு தண்ணி வருது, சளி பிடிக்குது, கண்ணு கலங்கிருச்சு பாருங்க. இதுதான் ஊட்டி சீரீஸ் இருக்க பூமிக்கு வந்திருக்கோம் गाइस. ஊட்டி சீரீஸுக்கு வரவேற்கிறோம். பா இந்த மாதிரி ஒரு மிஸ்டை வந்து லைஃப்ல வந்து பார்த்ததே கிடையாது. சார் கண்டிப்பா இந்த லொகேஷன் நாங்க டேக் பண்றோம். எல்லாம் வந்துருங்க. அப்புறம் அடுத்த நிமிஷமே கவர்மெண்ட் மூடிடும். நீ ஹெவன்ல இருக்க மாதிரி உனக்கு ஏதோ ஃபீல் ஆகலையாடா?
அங்க எல்லாம் கோயம்புத்தூர்ல அவினாஷ் ரோட்ல கூட்டத்தை கோயம்புத்தூர் அவினாஷ் லாரி புகையில தான் இந்த மாதிரி போயிட்டு அதான் இருப்பா. லாரி புகையில என்ட்ரி கொடுக்குற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் பாருங்க அங்க பாருங்க அந்த பக்கம் ஆப்போசிட்ல ஒரு மலை இருக்கு. அந்த மலை அந்த மிஸ்ட்ல தெரியவே இல்லை. குண்டெல்லாம் திடீர்னு கரண்டி வந்தாலும் ஓடுவானா தெரியாது. ஐயோ எப்படியே நான்லாம் ஐயோ சாமி நல்லா ஓடணும் இல்லையா உருண்டு குளிருக்கு நல்ல இதமா சூடா ஒரு காஃபி அடிச்சோம்னா வேற வருது சொத்து கண்ணும் தெரியாத திடீர்னு இன்னும் பாஞ்சு என்ன பாயங்கிறா. ஏய் गाइस இதுக்கு மேல இங்க இருக்கிறது ரொம்ப ஆபத்து. ஆபத்தான ஒரு விஷயம். டைம் ஆல்ரெடி 6 நெருங்கிட்டு இருக்கு. இதுக்கு மேல இங்க இருந்தோம்னா கரடிகள் நடமாடக்கூடிய ஏரியா இது. டேய் ஒழுங்கா வீடியோடா. இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கல. கரடிகள் நடமா. गाइस கரடி எப்படி அட்டாக் பண்ணுனா வந்து உங்களை ஒரே அடியா மண்டையில அடிச்சு மூக்கு வழியா அதோட நகங்களை உள்ளூடுவி உங்க மூளையை எடுத்து தின்னக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம சீக்கிரமா இந்த காட்டை விட்டு வெளியே போயிடணும். நல்லா நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஊட்டியில ஃபர்ஸ்ட் எபிசோடே வந்து பயங்கரமா இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ் வந்து இதோட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோல காட்ட முடியாது. அதை வந்துட்டு ரியலா அதை வந்துட்டு அந்த மொமெண்ட்டை செரிஷ் பண்ணி என்ஜாய் பண்ணுவோம். அதனால நாங்கெல்லாம் போயிட்டு அதை என்ஜாய் பண்ண போறோம். நிறைய இந்த விஷயங்களை காட்ட முடியாது, எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். செகண்ட் நீ Guys, இதோட இந்த ஊட்டி சீரிஸை முடிச்சுக்கலாம். ஊட்டியோட மொதல் எபிசோட முடிச்சுக்கலாம். சரி ஓகே. ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நிறைய லொகேஷன்ஸை பார்த்துருப்பீங்க. எல்லாமே இதில் காட்ட முடியாது. ஸோ அளவாக தான் காட்ட முடியும் அந்த மாதிரி. ஆமா. ஸோ அதனால இனி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய லொகேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயம். ஸோ அந்த ஈவெண்ட் சில்லிங்கான மாண்டேஜஸ்லாம் வரப்போகுது. ஸோ பார்த்து வெயிட் பண்ணுங்க. டாடா பை see you. ரகலைகள் ஆரம்பம். பாய். அப்படியே ஓடி எங்கேயாச்சும்